மெய் எழுத்துக்கள். இக் அக்கா. அக்கா யாருக்கெல்லாம் இருக்கிறாங்க? அக்கா கூட எப்படிலாம் விளாடுவீங்க? அக்கா என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க வீட்டில்? இங் பங்கு. பங்குனா என்னது? என்னோட ஷேர். வீட்டில் ஒரு கேக் இருக்குது, 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2ஆக கட் பண்ணி தருவாங்கல்ல, அதுதான் ஷேர், பங்கு. எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படி சாப்பிடுவோம்ல வீட்டில். இச் உச்சி. உச்சின்னா எங்கே இருக்கும்? ரொம்ப உயரத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அங்கே உச்சி மேலே மரத்தில் ஒரு காக்கா இருக்குது பாருங்க, அப்படி சொல்லுவோம்ல, இந்த மலை உச்சி தெரியுது பாருங்க. இஞ்ச் கோழி குஞ்சு. யார் வீட்டிலலாம் கோழி வளர்க்குறீங்க? கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும், கலர் கலராலாம் விற்க வரும், வாங்கியிருக்கீங்களா? இட் பட்டு. பட்டுனா என்னது? சில்க். அம்மா வீட்டில் சில்க் சாரீ எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பட்டு. இன் அண்ணன். அண்ணன்னா யாரு? பிரதர். யார் வீட்டிலலாம் அண்ணன் இருக்கான்? அண்ணன் வெளியிலலாம் விளையாட போவான்ல, உங்களை கூட்டிகிட்டு போவான்ல. இத் வாத்து. வாத்துனா டக்கு. டக்கு சில பேர் வீட்டிலலாம் வளர்ப்பீங்க. அது எப்படி சாஞ்சு சாஞ்சு அழகாக நடந்து போகும். இங்கே பாருங்கள், தண்ணியில் அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குது வாத்து. இது தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். பாருங்கள், அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள், காலை வச்சு அசைச்சு அசைச்சு அப்படியே நகர்ந்து போகுது தண்ணியில். வாத்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இன் காந்தி. காந்தி தாத்தா யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரூபாய் நோட்லலாம் அவருடைய படங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா காந்தி தாத்தாவை? இப் பாப்பா. பாப்பானா யார்? அவங்களுமே சிஸ்டர் தான். யாருக்கெல்லாம் பாப்பா இருக்குது வீட்டில்? பாப்பா கூட என்னெல்லாம் விளையாடுவீங்க? பாப்பா அழகாக மழலை மொழியில் பேசுவாங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இம் அம்பு. அம்புனா என்னது? அம்பு எரியிறது, ஆரோ. இங்கே பாருங்கள், போகுது பாருங்கள் அம்பு. சின்ன பசங்கள்லாம் பொம்மை மாதிரி இருக்கிற வில் அம்புலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் விட்டு விளையாடுவோம்ல, செவத்தோட ஒட்டிக்கும்ல, அதெல்லாம் யார் வீட்டிலலாம் அது இருக்குது? வில் அம்பு. இ வாய். வாய். வாய்ங்கிறது மவுத். நம்ம எப்படி வாயை திறந்து காட்டுறாங்க பாருங்கள் அந்த பொம்மையில், செக் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பையனுக்கு பல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இர் ஊர். ஊர்னா என்னது? நாம் வசிக்கக்கூடிய பகுதி. உங்கள் ஊர் எந்த ஊர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், டாப் வியூவில் அந்த ஏரியா எப்படி தெரியுது பாருங்கள். பக்கத்தில் தண்ணி வேறு இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இல் கால். கால்னா என்னது? நம்மளோட லெக். டாக்டர் எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு டான்ஸுக்கு இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவ் செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கோள். நம்மளுடைய வான்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோள், சிவப்பு கலரில் இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. மனிதர்கள் வாழ முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இல் புகழ். புகழ்னா என்னது? ஃபேமஸ்.
இல் வாள். வாள்னா என்னது? சண்டை போடக்கூடிய ஒரு கருவி. அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தப்ப பெரிய போர்லாம் நடக்குதுன்னா இந்த வாள் வச்சு சண்டையெல்லாம் போடுவாங்க. வாள். இப்பயும் வாள் பயிற்சி இதெல்லாம் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. இதுக்குன்னு ஒரு போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. நாற்காலி. நாற்காலின்னா சேர். யார் யார் வீட்டில் என்னென்ன மாடல் சேர்லாம் இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த சேர் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா மெதுன்னு இருக்கும் போல். தேன். தேன்னா என்னது? எல்லாருக்கும் தெரியும்ல, தேன் குடிக்கிறதெல்லாம் தெரியும்ல. இங்கே பாருங்கள், ஒரு தேனி பூவிலேருந்து தேன் எடுக்குது. இங்கேருந்து சேமித்து எடுத்துகிட்டு போய் தான் அது ஒரு பெரிய கூடு கட்டி அந்த இடத்துல அது சேவ் பண்ணி வைக்கிது.